ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா விஐடி ட்ரிபிள் உண்டான எக்ஸாம்ஸ் எல்லாருமே கண்டக்ட் பண்ணியாச்சு. ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தாச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாணவர்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இதையும் தாண்டி நாளைக்கு நாளானிக்கு எழுத போகிற மாணவர்களுக்கு அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா விஐடியில் கிட்டத்தட்ட டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு விஐடி வேலூர், சென்னை, ஆந்திர பிரதேஷ், போபால் இந்த 4 டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்களோ இல்லையோ, பட் விஐடி எக்ஸாம்ஸ் நிறைய பேர் எழுதுகிறாங்க. நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி விஐடி எக்ஸாமில் எஸ்பெஷலி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாட் புக்கிங் ஓப்பனில் இருந்தது. அந்த ஸ்லாட் புக்கிங் வழியாக இப்போ வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் விஐடி ட்ரிபிள் அப்படிங்கிற வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு ஸ்லாட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த விண்டோவில் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், அதுக்கடுத்து உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட இமெயில் நீங்கள் போட்டிங்க, கேப்ஷாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னென்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியாக புரியலை அப்படின்னா ஒரு சில கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் வரும். அதனால் இந்த எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்மிட் கார்டு வந்து 2 காப்பி இல்லைனா 3 காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கோ இல்லைனா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கோ இந்த அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்பொழுது உங்களுக்கு இந்த அட்மிட் கார்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலிட் ப்ரூஃப் ஐடி ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு இல்லைனா உங்களோட ஸ்கூல் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் சேஃப் சைட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஐடியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்டிகுலராக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களா, பர்டிகுலராக இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் 2 தடவை நிற்கிது எழுதிட்டீங்கன்னா, சப்போஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இதை வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம், உங்களோட ரிசல்ட்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டைம் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிடணும் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்டிகுலராக கால்குலேட்டர்ஸ் இல்லைன்னா டேப்லெட்ஸு, மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாமே அலௌட் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களோட அட்டண்டன்ஸ் சீட்டில் நீங்கள் சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அட்மிட் கார்ட்லேயும் நீங்கள் சைன் பண்ணணும். இது ரெண்டுமே இன்விஜிலேட்டர் கிட்ட தான் நீங்கள் வந்து முன்னாடி சைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபோட்டோ இதெல்லாமே அந்த எக்ஸாம் ஹாலில் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடணும். சப்போஸ் வந்து நீங்கள் போகலை, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன வாட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் கடைப்பிடிக்கணும். இதையும் தாண்டி வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எந்த ரீசன்ஸ்க்காகவும் நீங்கள் பர்டிகுலராக உங்களோட ஸ்லாட் அண்ட் டைமில் வந்து நீங்கள் போய் எக்ஸாம்ஸ் எழுதிடணும். சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால உங்களால் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி நீங்கள் இந்த விஐடி எக்ஸாம்ஸ் எழுதி உங்களோட மார்க்ஸ் இவ்வளோ வரும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மார்க்ஸ்க்கு எந்த பிரான்ச்சஸ் கிடைக்கும், எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு மைண்ட் செட்டும் வச்சுக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி உங்களுக்கு மார்க்ஸ் எதுவும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, பர்சன்டேஜும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரேங்கிங் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்கிங் வச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக சீட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வேறு என்ன வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பர்டிகுலராக வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு
டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த விஐடி எக்ஸாம்ஸ் எழுதாமே நம்ம மேனேஜ்மெண்ட்ஸ் கோட்டாவில் இது போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் போக முடியாது. நீங்கள் விஐடி ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுதி தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜில் உங்களோட ரேங்கிங் பேஸில் தான் கவுன்சிலிங் மூலமாக தான் உங்களால் சீட்ஸ் எடுக்க முடியும். மேனேஜ்மெண்ட்ஸ் கோட்டாவோ இல்லை கேப்ஷன் ஃபீஸ் கோட்டாவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட்ஸு இல்லை கவுன்சிலர்ஸு இல்லை கன்சல்டன்ட் இதை வச்சு நீங்கள் உள்ளே வராதிங்க. ஒன்லி விஐடி ட்ரிபிள் எக்ஸாம் எழுதி உங்களோட ரேங்க் பேஸில் தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் எடுத்து தரோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் போக வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்மிட் கார்டை நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த விஐடியில் நீங்கள் சீட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸு, கவுன்சிலிங் ஃபீஸு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக உங்களோட இமெயில் ஐடியில் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூலும் உங்களுக்கு இமெயில் ஐடியில் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எஸ்பெஷலி நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக தான் சீட்ஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து விஐடி எக்ஸாம்ஸ் எழுதி மேனேஜ்மெண்ட்ஸ் கோட்டா இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட்ஸ் எடுக்கலாம். எஸ்பெஷலி விஐடி வேலூர், சென்னை, ஆந்திர பிரதேஷ், போபால் இந்த 4 காலேஜில் மட்டும்தான் உங்களால் சீட்ஸ் எடுக்க முடியும். சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸாம் ஹாலில் நடந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி நீங்கள் இந்த மாதிரி அப்டேஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேஷன்ஸை கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக எக்ஸாம் எழுதிட்டு ஹாப்பியாக வரலாம். இதையும் தாண்டி விஐடி கவுன்சிலிங் பற்றி நாமளே டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பர்சனலாக விஐடி கவுன்சிலிங் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குண்டான க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இதையும் தாண்டி லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.